ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 26வது ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தம் சொல்கிறேன். அத சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோசித்துமர்ஹசி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 11வது ஸ்லோகத்தில் பொதுவாக உபதேசம் பண்ணார். நீ கவலைப்படுறதுக்கு காரணமே இல்லை அர்ஜுனா, ஆத்மாவினுடைய கோணத்தில் பார்த்தாலும் நீ கவலைப்படுறது பொருத்தமாக இல்லை, உடம்பு மனசு அப்படிங்கிற அனாத்ம திருஷ்டியில் பார்த்தாலும் கவலைப்படுறது பொருந்தாதுன்னு சொன்னார். பிறகு ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை எல்லாம் உபதேசம் பண்ணார். அந்த லக்ஷணங்களால் ஆத்மாவை பற்றின அறிவை, ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணியிருக்கார் பகவான். நாமும் அதை புரிஞ்சுட்டுருக்கோம். ஆத்மான்னு சொன்னால் நான்கிறத மறக்கக்கூடாது. ஆக இத்தனை லக்ஷணங்களை சொல்லி பிறகு பகவான் சொன்னார், ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுட்டு நீ கவலைப்படுறதை விட்டுடணும், கவலைப்படுறது பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி 25வது ஸ்லோகத்தில் பூர்த்தி பண்ணார். இப்போ இந்த 26, 27, 28 3 ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்லுகிறார்னா, ஒருவேளை எனக்கு இந்த ஆத்ம தத்துவம் புரியலை அப்படின்னு நீ நினைக்கலாம். இந்த உடம்பைத்தான் நான் ஆத்மா அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான்கிறது இந்த உடம்பு தான், உடம்புக்கு வேறாக ஆத்மா இருக்குங்கிறது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு அர்ஜுனன் நினைக்கக்கூடும். அர்ஜுனனை மாதிரி நிறைய பேர் சொல்லவும் கூடும். அதை மனசில் வச்சுட்டு பகவான் என்ன சொல்கிறார், சரி நான் ஒரு பேச்சுக்காக ஒத்துக்கிறேன், இதுக்கு பேர் அபியுபேத்தியவாதம்னு பேர். அந்த மாணவனுக்கு புரியலைன்னா அவனுக்கு புரிகிற மாதிரி சிலதெல்லாம் சொல்ல வேண்டி வரும். அதுக்காக தப்பாக இருந்தாலும் அதை சிலதை ஒத்துக்கிறது, தற்காலிகமாக ஒத்துக்கிறது. அந்த அடிப்படையில் பேசுகிறார் பகவான். அதாவது எப்படியாவது அர்ஜுனனுடைய கவலையை போக்கணுங்கிறது தான் இங்கே பகவானுக்கு நோக்கம். தத்துவத்தை சொல்லி புரிய வச்சு பார்ப்போம், தத்துவம் புரியலைன்னா வேற ஏதாவது வழி இருந்தால் அந்த வழியிலேயாவது சொல்லி கவலையை போக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணுறார். சரி, இந்த உடம்பு தான் நான் என்ற சொல்லுக்கு பொருள் நீ நினைச்சா கூட இது பிறக்கக்கூடியது, சாகக்கூடியது. அதை நீ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனா டாபிக் கொஞ்சம் மாத்திரார்னு அர்த்தம். ஏனம் நித்தியஜாதம் நித்தியம் வா மன்யசே மிருதம். நித்தியஜாதம்னா இந்த ஆத்மாங்கிறது எப்பவும் பிறக்கிறது, அப்புறம் மிருதம் வா மன்யசே, இந்த ஆத்மா இறந்து போகிறது. இதுவரைக்கும் சொன்னது ஆத்மாவுக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, உடம்புக்குத்தான் பிறப்பு இறப்பு இருக்குன்னு சொன்னோம். நீ உடம்பையே நான் நினைச்சா கூட இது பிறக்கிறதும் இறக்கிறதும் உலகத்தில் சகஜம்தானே. எத்தனையோ உடம்பு பிறந்திருக்கு, இறந்துருக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய உடம்பு ஓம் உடம்பு, என் உடம்பு, பீஷ்மர், துரோணர், இங்கே எல்லாரோட உடம்பும் இறக்கத்தானே போகிறது. இதில் என்னத்துக்கு கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? ததாபித்வம், ததாபின்னா அப்படி இருந்த போதிலும், ஹே மகாபாஹோ, புஜபல பராக்கிரமம், அதாவது நல்ல உடம்புல சக்தி உள்ளவன், கைகள்லாம் நல்ல பலமான கைகள், அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த கைகளை உடைய அர்ஜுனா, ஏவம் சோசித்தும் ந அருகசி, நீ இப்படி துக்கப்படுறது சரியில்லை. என்னத்துக்கு அறிவில்லாதவன் மாதிரி கவலைப்படுற? அறிவுள்ளவன் கவலைப்படுவானா? வாழ்க்கையை பற்றின அறிவுள்ளவன் கவலைப்பட மாட்டான், கவலையை விட்டுட்டு காரியத்தில் ஈடுபடுவான். அதில் கவலைப்பட்டுன்னு இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு வீரனுக்கு அழகு கிடையாது அப்படின்னு சொல்லி பகவான் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கான வழிமுறையை உபதேசம் பண்ணுறார். உடம்பையே ஆத்மானு வச்சுண்டா கூட அது பிறக்கிறதும் இறக்கிறது சகஜமாக இருக்கிற பட்சத்தில் இதை குறித்து நம்ம என்னத்துக்கு அனாவசியமாக கவலைப்படணும் அர்ஜுனா அப்படின்னு ஒரு அழகான கோணத்தில் இந்த உபதேசத்தை பண்ணியிருக்கிறார். நாமளும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு கவலைகள் இல்லாமல் வாழ்க்கையை அறிவுபூர்வமாக நடத்துவதற்கு முயற்சியை மேற்கொள்வோம். இங்கே உடம்பை ஆத்மான்னு சொல்கிறது ஒரு பேச்சுக்காக சொல்கிறாரே தவிர, உண்மையிலேயே இத்தனை நேரம் மெனக்கெட்டு நிறைய நேரம் சொன்னது ஆத்மாவுடைய லட்சணத்தை சொன்னதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடாது. ஒரு இந்த தத்துவம் உனக்கு புரியாட்டா கூட பரவாயில்லை, கவலையை விடு என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. நாளைக்கு தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்